இந்த பொண்ணு ஆத்துல துணி துவைச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரம் இந்த பொண்ணு கூடவே வேலை பார்க்குற இன்னொரு அம்மாவும் ஒரு கூடையில துணிகளை கொண்டு வந்து அந்த பொண்ணோட மேலேயே கொட்டுறாங்க. அப்படி கொட்டும் போது இந்த பொண்ணு கேட்குற, எதுக்காக என்னோட மேல கொட்டுற, பக்கத்துல உட்காந்து துணிகளை எல்லாம் துவைச்சிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து இந்த துணிகளை எல்லாம் துவைச்சு எடுக்க மாட்டேன், நீனே இந்த துணிகளை எல்லாம் துவைச்சு என்னோட கூடையில போடு, நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஓரமா ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. பாவம் இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு துணிகளை துவைச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கார ஓனரமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த அம்மா அதை பார்த்துட்டு உடனே எழும்பி போயிட்டு துணிகளை துவைக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்து ரொம்பவே சோம்பேறியா இருக்கா, இவ வந்து வேலை பார்க்கறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு துவைச்சு வச்ச எல்லா துணிகளையும் அவங்களோட கூடையில போட்டுக்கிட்டு அந்த அம்மாவோட கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் சமையல் அறையில இந்த பொண்ணு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அம்மா உட்காந்து நெகத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் அம்மா அந்த சமையல் கட்டுக்கு வராங்க. உடனே இந்த அம்மா சமைக்கிற மாதிரி ஓடி போயிட்டு அடுப்பு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் வந்து வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வெளியே ஓடி போய் நின்று அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கை வாங்கி செக் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் அம்மாவா அவங்களோட ஹஸ்பண்ட் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கத கதவு பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கூட நின்று அந்த பொண்ணு வந்து பாத்துறா. உடனே ஓடி வந்து அந்த அம்மா பின்னாடி தட்டிட்டு கேட்கிற, நீ என்ன வேலை பண்ற, உனக்கு அறிவு இல்லையா, நான் வந்து ஓனர் அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கார அம்மா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸுக்காக பரிசு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் 2 பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பணம் இருக்கு, இன்னொரு பாக்ஸ்ல லாட்டரி டிக்கெட் இருக்குது. அந்த லாட்டரி டிக்கெட் இருக்கு அந்த பாக்ஸை கேட்டு இந்த அம்மா வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட லீவு கட்டி வீட்டுக்கு போறா. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த லாட்டரி டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு ரேடியோவை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த லாட்டரி டிக்கெட் கிடைச்சிருது. இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து அந்த வீட்டுக்கார அம்மா, நீ வந்து நல்ல வேலை கிடையாது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க. அப்படி வரும்போது அங்க இருக்க ஒரு பேப்பர் எடுத்து இந்த அம்மா படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கு லாட்டரி டிக்கெட் கிடைச்சது தெரிய வருது. உடனே அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த அம்மா ஓடி வராங்க. அப்படி வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, எனக்கும் பாதி பணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ரொம்ப நேரமா சண்டை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அம்மாவை அங்க இருந்து துரத்தி விடுறா.